நிதியமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரனிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். பொதுவாக ஒரு பயம் இருக்கிறது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருக்கிறார், ஏதேனும் மாற்றங்களை செய்து விடுவாரா, அதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா, பிற பொருளாதாரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அதே போல் தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே ஐடி படிக்கும் மாணவர்கள் தங்களுக்கு விசா கிடைக்குமா என்றெல்லாம் பல்வேறு அச்சங்களை மனதில் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துப்படி இப்போதுள்ள சூழலிலே ஐடி போன்ற துறைகளில் படித்து வருபவர்கள், ஏற்கனவே பணிபுரிந்து வருபவர்கள், அவர்களுக்கு அமெரிக்காவின் புதிய கொள்கைகளால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இந்த சூழல் உலகத்தில் ஒரு மாதிரி அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்திரமில்லாத நிலைமை, மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. அது தவிர்க்க முடியாது. அமெரிக்க அதிபர் எந்த மாதிரி கொள்கைகள் பின்பற்றுவார், அது இந்தியாவுக்கு எந்த அளவில் பாதிக்குங்கிறது நம்ம ஸ்பெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்கும்போது என்ன மாதிரி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் மத்திய அமைச்சகங்களோ மாநிலங்களோ அந்த மாதிரி அதுக்கு உண்டான ஒரு முன்னேற்பாடுகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொழில், இந்த தகவல் தொடர்பான துறையில அங்கே அதில் படிக்கிற மாணவர்கள் எப்படி தங்களை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் பெரிய மாற்றங்கள் வரும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்த ஸ்கில், அந்த திறமை அமெரிக்காவுக்கு தேவைங்கிற மாதிரி தான் புதிய அதிபரும் சொல்லியிருக்கார். அவரை சுற்றி இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த H1B விசா, அந்த ஒரு கொள்கையில் பெரிய அளவில் மாற்றங்கள் வரும். ஸ்கில்டு பர்சனல் தேவைங்கிறது ஐ திங்க் அவங்க தே அக்செப்ட் இட். அதுக்காக அதை பற்றி ஒரு அதீதமான ஒரு பயமோ ஒரு குழப்பமோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே ரெண்டாவது, நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கில் ரிக்குவயர்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேயுமே இப்போ இந்த கடந்த ஒரு 1-2 ஆண்டுகளில் இந்த ஐடி செக்டர் அவ்வளவா வேலை இளைஞர்களை வேலைக்கு எடுத்துக்கலன்னு ஒரு நிலவரம் இருந்தால் கூட தொடர்ந்து அப்படியே நீடிக்கணும் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. அந்த துறையிலையும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருந்து தான் இருக்குது. அந்தந்த துறைகளில் என்ன மாதிரி மாற்றங்கள் வருகிறது அப்படிங்கிறத இளைஞர்கள் தொடர்ந்து பின்பற்றி அதுக்கேற்ற மாதிரி தங்களை தயார் பண்ணி கொண்டே வந்தாக்க எந்த நாட்டிலேயாவது நிச்சயமா இந்தியாவிலையும் சரி மற்ற இடங்களையும் சரி வேலை வாய்ப்புகள் அமையத்தான் அமையும். அதை பற்றி அவ்வளவா அதீதமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. தொழில்நுட்பத்தில் மாறுதல்கள் வருது, இந்த செயற்கை நுண்ணறிவு காரணமா. இதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகுமா, இல்லை இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல உங்களுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு காலத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் அது மட்டும்தான் நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு ரொம்ப பிரதானமான ஒரு செக்டராக இருந்தது. இப்போ அப்படி நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த தட்பவெட்ப சூழ்நிலை, சீதோஷ்ண சூழ்நிலை மாற்றங்கள் சம்பந்தமாக அதுக்கு சில ஸ்கில்லாம் தேவையாக இருக்குது. ரெனியூபிள் எனர்ஜி, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன், பேட்டரி டெக்னாலஜி, இப்போ நியூக்ளியர் எனர்ஜிக்கும் இந்த பட்ஜெட்டில் பிரதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு நாடு இந்த ஃபைனான்ஷியல் செக்டர் மட்டுமோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் மட்டுமோ நம்பி வேலைவாய்ப்புகள் உற்பத்தி செய்ய முடியாது. செயற்கை நுண்ணறிவு இதனுடைய தாக்கத்தினாலையும் அதனுடைய வளர்ச்சியினாலையும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படிங்கிறது அது இன்னும் கொஞ்சம் இட்ஸ் ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜ். இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. அது எவ்வளவு தூரத்துக்கு அது வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்ற டெவலப்மெண்டா இருக்குமா, இல்ல அதை வேலை வாய்ப்புகளை குறைக்கக்கூடிய டெவலப்மெண்டா அது அமையுமாங்கிறது அறுதியிட்டு இப்ப சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப பேசிட்டு இருக்க விஷயம் வருமான வரியில விலக்கு கொடுத்துருக்காங்க. 12 லட்சம் வரைக்கும் வரி கட்ட வேண்டாம், மக்களுக்கு கூடுதலாக அவங்க சேமிக்கிறதுக்கோ முதலீடு பண்ணுறதுக்கோ செலவு பண்ணுறதுக்கோ பணம் இருக்கும் அப்படின்லாம். இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் பணவீக்கம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ கூட ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பணவீக்கத்தினால அந்த அது தயக்கம்லாம் இருக்குது.
இந்த மாதிரியான சமயத்தில் இந்த 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லைங்கிறது, மக்கள் கையில் கூடுதலாக பணம் போச்சுன்னா அதனால மீண்டும் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடிய அச்சம் இருக்கா? இல்ல, அப்படி இல்லை. இப்ப ஏன்னா நீங்க வந்து இந்த பணவீக்கம்ங்கிறது நம்ம நாட்டில் விலைவாசி உயர்வு பாத்தீங்கன்னா கடந்த 2024ஆம் ஆண்டுல ஒரு 3-4 ஐட்டம்ஸ் தவிர பாக்கி மொத்தத்தில் அதை விலக்கிட்டு பார்த்தோம்னா பணவீக்கம் வந்து விலைவாசி உயர்வு அதிகமா இல்லை. நாட்டு மக்களுடைய ஸ்பெண்டிங் பவர், அவங்களால செலவழிக்கக்கூடிய சக்தி திறன் கம்மியா இருந்ததுனால தான் மொத்தத்தில் விலைவாசி உயர்வு இல்லை. சில ஐட்டங்களுடைய விலைவாசி உயர்வு தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஓவரால் விலைவாசி உயர்வு அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்து உருவானது. ஸோ அந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுனால இப்போ இந்த ஒரு வருமான வரி சலுகையும் வருமான வரி விலக்கும் ரெண்டுமே சேர்ந்து அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கிறது வந்து மீண்டும் வந்து விலைவாசி உயர்வு அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம வந்து பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அண்டர்லைங் டிமாண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதை வந்து ஒரு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடிட்டு இருக்கிற எக்கானமியில போய் இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து நம்ம எரிசக்தியை ஊட்டினோம்னா அப்ப விலைவாசி உயர்வு வந்து அதிகமாயிடுமோ அப்படின்னு நீங்க கவலைப்படலாம். இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் வந்து லேசா தேக்கம் கண்ட மாதிரி நமக்கு ஒரு நிலைமை வந்ததுனால அந்த தேக்கத்தை சரி கட்டுறதுக்கு இந்த சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதனால தேக்கத்திலேருந்து வந்து ஒரு சகஜமான நிலைமைக்கு கொண்டு வருமே ஒழிஞ்சு சகஜமான நிலைமையை இன்னும் கொஞ்சம் அதிவேகமாக கொண்டு போற நிலைமைக்கு வந்து விலைவாசி உயர்வுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோட ஒரு ரிலேட்டட் ஒரு சின்ன கேள்வி. பொதுவாக பொருளாதார சீர்திருத்தப்போ நம்ம சொல்றது என்னன்னா, வருமான வரி கட்டுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க நல்லது. ஆனா இப்போ இந்த அறிவிப்புனால அந்த எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுமே, அதோடைய தாக்கம்? இது நல்ல கேள்வி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பொருளியல் சம்பந்தப்பட்ட கேள்வியில வந்து அல்டிமேட்லி நம்ம வந்து யூ ஹேவ் டு ரிலை ஆன் டேட்டா. போனதான் வந்து இந்த அரசாங்கம் வந்தப்புறம் கடந்த 10 வருஷங்கள்ல வந்து இந்த 2 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு இருந்ததை வந்து முதல்ல 5 ஆக்கினாங்க, அப்புறம் 7 ஆக்கினாங்க. அப்பெல்லாம் என்ன ஆச்சு? அப்ப வந்து வருமான வரி கட்டுறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதா? இல்ல, குறையல, இன்னும் ஜாஸ்தி அதிகமாக தான் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இந்த பொருளியல் வளர்ச்சிக்கு எவ்வளவு நம்ம வந்து அடிக்கல் நாட்டுறோமோ, எவ்வளவுக்கு அதுக்கு உண்டான நிலைமையை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றோமோ அப்போ நாட்டு மக்களுடைய வருமானம் அதிகரிக்கும். இந்த 12 லட்சத்துக்கும் மேல சம்பாதிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை நம்ம அதிகரிப்போம். அது மூலமா உங்களுக்கு வந்து the total number of taxpayers வந்து will increase because total income will increase. உக்ரைன் வாரோட தாக்கம், இஸ்ரேல், இந்த மாதிரியான சர்வதேச பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதனால கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்துருமோ அந்த மாதிரி அச்சங்கள்லாம் இருந்தது. இப்போ உக்ரைன் வார் ஒருவேளை முடிவுக்கு வருமா, ட்ரம்ப் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரான்னு பேசிக்கிறாங்க. அதே சமயத்தில் காசால ஒரு போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து நமக்கு ஏதாவது நல்ல பலன் இப்போ இந்த சமயத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நல்ல பலன் வந்து அந்த கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அது இட் ஹஸ் ஆல்ரெடி கம் த்ரூ இல்லையா? நீங்க வந்து $75. ஆமா, இந்த வருஷம் 24-25 பொருளாதார ஆண்டு வந்து ஏப்ரல் 24ல நீங்க தொடங்கின போது பாத்தீங்கன்னா இருந்த விலை வந்து 80க்கு மேல இருந்தது. கச்சா எண்ணெய் $80க்கு மேல இருந்தது. இப்போ வந்து அது வந்து ஒரு 70ஸ்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு we are seeing the benefit of it. அதை விட பாக்கி என்ன நமக்கு அதனால நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வர்த்தகங்கள் வந்து இந்த கடல் மூலமா போறது வந்து தங்கு தடை இல்லாம நடக்கும். அது முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஏற்றுமதியும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. அதனால அந்த ஒரு பாதிப்பு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கத்தோட விலை வந்து தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த சமயத்தில் ஆரம்பிச்சது. அதனால இதையும் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் லெவல். இதுக்கு டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூட காரணமாக இருக்கலாம். பட் இதனால ஏதாவது இம்பாக்ட் எதுவும் உண்டா கிரவுண்ட் லெவலில்? அரசியல் மற்றும் போர் தொடர்பான அன்சர்டனிட்டிஸ், குழப்பங்கள், இது எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நம்மளுடைய சேமிப்பு வந்து வசிக்கிறதுக்கு நம்பிக்கையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுதம் எது பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி தான். அது வந்து அது 100 ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இட் ரெஃப்ளெக்ட்ஸ் ஒரு ஜெனரல் சென்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி அபவுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். அது கொஞ்ச நாளைக்கு அது நீடிச்சு தான் இருக்கும். அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த தங்கத்துடைய ஒரு டிமாண்ட், மக்கள் வந்து அது மூலமா சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அது குறையாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.